வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓட்டர் ஐடி எஸ்ஐஆர் ஃபார்ம் எனுமரேஷன் ஃபார்மை வந்து ஆன்லைன் மூலமாக எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் ஆஃப்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய டீட்டெயில் தெரியாதனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆன்லைனில் எளிமையான முறையில் நம்ம எப்படி இதை ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையானது உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு, அப்புறம் ஆதாரில் பதிவு பண்ணியிருக்கிற ஃபோன் நம்பரு, ஒரு ஃபோட்டோ. பேசிக்காக இது இருந்தாலே இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து நம்ம ஆன்லைனில் எளிமையாக பண்ணிக்கலாம். ஸோ ஆதாரில் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணாதவங்க உங்களோட பக்கத்தில் இருக்க இ-சேவை மையம் ஆதார் சென்டரில் போயிட்டு ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணிக்கோங்க. 2 டேஸில் அப்டேட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த எனுமரேஷன் ஃபார்மை நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேம் வந்து ஆதாரில் இருக்கிற ஸ்பெல்லிங்கும் ஓட்டரில் இருக்கிற ஸ்பெல்லிங்கும் ஒரு எழுத்து மாறாமல், ஒரு ஸ்பேஸில் மாறாமல் எல்லாமே சேமாக இருந்தால் தான் இது நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியும். இப்போ அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நம்ம போயிடுறோம். ஓட்டடி சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டு வரோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். அப்புறம் லாஸ்ட் எஸ்ஏஆரில் உங்களோட நேம் லிஸ்ட் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணினா ஸ்டேட்டு கேட்கும். நம்ம ஸ்டேட் வந்து தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை மேலே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. வியூ கொடுத்தீங்கன்னா இப்போ சர்வர் டவுனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சர்வர் ஒர்க் ஆகும்போது இந்த ஆப்ஷனில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில் பழைய 2002 நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் க்ரீன் கலர் ஃபார்ம்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தமிழ்நாடுங்கிறது வரும். ஸோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் உங்களுக்கு உண்டான எனுமரேஷன் ஃபார்மை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குல்ல, அந்த இப்போ 2025 இருக்க ஓட்டர் ஐடி நம்பரை டைப் பண்ணிவிட்டு சர்ச்னு கொடுங்க. உங்களோட நேமு, உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரு, எந்த போலிங் ஸ்டேஷனு, அப்புறம் எந்த பார்லிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிங்கிற எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. அசம்பிளின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஒரு ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்கிற நேமும் உங்களோட ஆதார் இருக்கிற நேமும் சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்கன்னு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் மிஸ்மேட்சாக இருந்தால் உங்களோட பிஎல்ஓ அவரோட ஃபோன் நம்பர் கொடுத்து அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆஃப்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துக்கோங்க. அப்புறம் கீழே வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்கோம். கீழே நீங்கள் இப்போ ஒரு கரண்ட்டில் என்ன ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோன் நம்பர் டைப் பண்ணி அதுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுங்கள். ஓடிபி வந்து உங்களுக்கு 6 டிஜிட்டில் வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ கடைசியாக வர்ற ஓடிபி நீங்கள் அனுப்பிச்ச உடனே உங்களுக்கு மொபைலுக்கு உடனே இப்போ சர்வர் ஸ்பீடாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு வர மொபைலுக்கு வர ஓடிபியை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுக்கணும். ஓட்டரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க ஃபோன் நம்பர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கையில் நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ கரண்ட்டில் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி சென்ட் பண்ணி வெரிஃபை ஓடிபி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து மூவ் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் 1 கேட்டகரின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலருக்கு அந்த 3 கேட்டகரியிலுமே நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற மாதிரி ஷோ ஆகும். ஸோ இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டிசபிளில் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து வயசு 38 வயசு கீழே உள்ளவங்க. ஸோ இவங்க 2002 கண்டிப்பாக ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இவங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை பண்ணி எடுத்துக்கும். இவங்களுக்கு வந்து கீழே வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். அந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தான் இவங்களுக்கு இந்த எனுமரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மை பேரண்ட்ஸ் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், கிராண்ட் ஃபாதர் இவங்க வந்து 2002 எஸ்ஏஆரில் அவங்களோட டீட்டெயில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இல்லை அந்த 2002 அவங்களோட டீட்டெயில் வந்து என்ட்ரி ஆகலை, இல்லை அந்த டேட்டா வந்து எனக்கு தெரியலை அப்படின்னா 3ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேம் வந்து எக்ஸிடாக இல்லை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து லாஸ்ட் எஸ்ஏஆரில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணணும். எப்போ இருந்துச்சு தகவல் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் போடுங்க. இல்லாத பட்சத்துக்கு தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு மாண்டட்ரியாக ஸ்டார் போட்டிருப்பாங்க. அந்த பேசிக் டீட்டெயில் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும். அப்ளிகண்ட் யாரோ அவங்களோட அப்பா பேர், அடுத்தது வந்து அப்ளிகண்ட்டோட மதர் நேமு இதை ஃபில் பண்ணணும். மற்ற ஸ்பேஸ்லாம் ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, ஸ்பவுஸ் நேமு, எபிக் நம்பர் இதெல்லாம் ஆப்ஷனல் தான். அது கம்பல்சரி மாண்டட்ரியாக ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஃபோட்டோ எதுக்கும் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ஆஃப்லைன் ஃபார்மில் வந்து ஃபோட்டோ ஒட்ட சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ 2 MBக்குள்ள ஜேபிஜி ஃபார்மேட்டில் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரிவ்யூ இருக்கும், இல்லை சப்மிட் இருக்கும். சப்மிட் கொடுத்துருங்க. க்ரீன் கலரில் இருக்கும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகி உங்களோட ஆதார் வெரிஃபிகேஷனுக்காக ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ உங்களோட ஃபுல் ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுங்க. உங்களுக்கு மொபைலுக்கு வந்து 6 டிஜிட் ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ வர்ற ஓடிபியை அந்த பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே அந்த கோட்டில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. 6 டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகும். என்ட்ரு பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து க்ரீன் கலரில் வந்து அது ஷோ ஆகும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் உங்களோட ஆன்லைனில் வந்து எஸ்ஆர் ஃபார்ம் வந்து 2026 எலெக்ஷனுக்காக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் வந்துடும்.
அதுக்குண்டான அப்ளிகேஷன் ரிசிப்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பிடிஎஃபாகவும் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜேபிஜி ஃபார்மேட்லேயும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஓட்டடி சம்மந்தமாக நிறைய வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.